உங்கள் லக்னத்திலிருந்து 11வது வீடு வந்து லாபஸ்தானம், 2வது மனைவி, பலதாரம், இது எல்லாமே. அதாவது நான் மெரைன் கப்பலில் நான் வேலை செய்ய போகிறேன், அது எல்லாமே. கடலில் எனக்கு ஒரு வேலை அப்படிங்கன்னா அதுக்கு இந்த 11வது வீட்டை தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். மூத்த சகோதரம், எங்கள் அண்ணன் அக்கா, இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க எனக்கு செட் ஆவாங்களா, எனக்கு எங்கள் அண்ணனுக்கு உறவு முறிஞ்சிருமா, இதெல்லாம் நான் பார்க்கணும். அப்படின்னா இதெல்லாமே. அடுத்து பொண்ணு வித்தை. இந்த பொண்ணுன்னா கோல்டு பிஸ்னஸ் நல்லா வருமா, அதை இந்தியாவில் பண்ணலாமா வெளிநாட்டில் பண்ணலாமா, இது இந்த 11ஆம் அதிபதியோட குரு கனெக்ட் ஆகிட்டாருன்னா நீங்கள் கோல்டு பிஸ்னஸை வெளிநாட்டில் பண்ணலாம். வித்தை அப்படின்னா நீங்கள் நிறையா மல்டி டேலண்டட் பர்சன்டாக இருப்பாங்க, வெசடைல் ஆக்டராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடை, இந்த ட்ரெஸ்ஸை இவங்க 11ஆம் அதிபதியில் இருந்தாங்கன்னா புது ட்ரெஸ் தான் போடுவாங்க, அயன் பண்ண ஷர்ட்டு தான் போடுவாங்க, நீட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல புத்தி, துன்பம் தீரல். ஏன்னா 11ங்கிறது என்னது, லாபஸ்தானம். அப்படிங்கிறப்ப ஒரு வியாதி வந்தாலும் இந்த 11ஆம் அதிபதி புத்தி வந்துச்சு அப்படின்னா அந்த வியாதி வந்து குணமாயிரும். கல்யாணமே நடக்கல, இவர் வந்தாருன்னா கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், எல்லாமே துன்பம் தீரல், எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். இது வந்து +1 அப்படி ஞாபகம் வச்சுக்க. அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகுது. ஆல்ரெடி எங்கிட்ட ஒன்று இருக்கு, இது வந்து +1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே +1 உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துரும். அப்போ துன்பம் தீந்துரும். இது வந்து ஒரு சுப கட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க.